இந்த தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று 33 தடவைகள் ஒவ்வொன்றையும் கூறி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த துஆவையும் இந்த திக்ரையும் ஓதினால் அவர் செய்த குற்றங்கள் கடல் நுரையளவு போன்றிருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்ற பாக்கியத்தை இந்த தொழுகைக்கு பின்னால் ஓதுகிற இந்த திக்ருக்கு வைத்திருக்கிறான். தொழுகை முடிந்தவுடன் சலாம் கொடுத்தவுடன் ஓடிவிட வேண்டும், எழும்பி சென்று விட வேண்டும் என்ற நிலையை விட்டு விலகி நாம் இந்த பாக்கியத்தை பெற ஆசைப்பட வேண்டும். என்னுடைய தொழுகைக்குள்ளும் வைத்திருக்கிறான், வெளியிலும் வைத்திருக்கிறான், முன்னும் வைத்திருக்கிறான், பின்னும் வைத்திருக்கிறான் என்றால் அந்த தொழுகையை எந்த அளவுக்கு நாம் கண்ணியமாக நிறைவேற்ற வேண்டும். தொழுது முடிந்தவுடன் நாம் ஓடி விடுகிற, சலாம் கொடுத்தவுடன் முடிந்துதானே என்று சென்று விடுகிற நிலை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நபி அவர்கள் கடல் நுரை போன்றிருந்தாலும் நம்முடைய சிறிய பாவங்கள் அது மன்னிக்கப்படுகிறது என்றால் கடல்ல நுரைய யாரும் எண்ணல, அலை நிற்க போறதும் இல்லை, நுரைய எண்ண போறதும் இல்லை. அந்த அளவுக்கு நம்முடைய சிறிய குற்றங்கள் இருந்தாலும் அவைகள் மன்னிக்கப்படும். நான் என்ன குற்றம் செய்கிறேன், எனக்கிட்ட என்ன வரைக்கும் மன்னிக்கிறதுக்கு என்று நம்ம நினைக்க கூடாது. நம்மளை அறியாமல் பார்வையாலும் கேள்வியாலும் தொடுவதாலும் கையால் இருக்கிறோம். அல்லாஹ் அவைகளை இந்த வணக்க வழிபாடுகளினூடாக மன்னிக்கிறான். ஒரு நாளைக்கு 100 தடவை சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 தடவை சொல்கிற போது அவருடைய பாவங்கள் கடல் நுரை போன்றிருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபி அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள்.